நம்பாம விட்டா ஓகே. லேஸ்ல வந்து யாரையுமே நம்பாதீங்க, அதை மட்டும் நான் சொல்லுவேன். கொஞ்ச நாள் அங்க வாங்க இங்க வாங்கன்னு சொன்ன பிறகு 5 நாள் அழைத்தப்புறம்னு சொல்லுவாங்க. வந்து கிட்டத்தட்ட 4000 யூரோ இலங்கைக்கு அது யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் வந்து இருக்கிறார். அவங்க குடும்பம் வந்து அவங்களுடைய வங்கி கணக்குகள் வந்து யாராவது ஒரு இறந்த நபரின் வங்கி கணக்கு தான். அனைவருக்கும் வணக்கம், நான் ஜான்சன். இன்றைய தினம் ஒரு புதிய காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சியாக இருக்குது. நான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே சொல்லியிருந்தேன், நான் சுற்றுலா பயணங்கள் மற்றும் பயனுள்ள விஷயங்களை வந்து எமது மக்களோடு பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லி. என்ன ஜாது? கண்டிப்பா. அப்ப நாங்க வந்துட்டு இப்ப ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பயணங்களை தொடராம சனி ஞாயிறு லீவ் எடுத்துக்கிறோம். இன்றைக்கு ஒரு சனி ஞாயிறுன்னு சொல்லி ஒரு லீவ் ஒன்று எடுத்துக்கிறோம். பட் லீவ் எடுக்கிற டைம்லேயும் வந்து நான் இந்த சேனல் வந்து உண்மையிலே ஸ்டார்ட் பண்ணது வந்து பயனுள்ள தகவல்களையும் வந்து நமது மக்களுக்கு வந்து வழங்க வேண்டும் என்று. இன்றைக்கு எத்தனையோ பேர் சில விஷயங்களும் தெரியாமல் இருக்கிறாங்க. சில விஷயங்கள் தெரியாமல் வந்து தப்பான காரியங்களில் வந்து ஈடுபட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து முடிகிற கட்டங்களுக்குள்ளேயும் வந்திருக்கு. என்ன ஜது? கண்டிப்பா. அப்படிதான் ஜதுவும் நேற்று வெளிநாட்டுக்கு போயிட்டு இடையில திரும்பி வந்துட்டார். கனடாவுக்கு போயிட்டு இடையில திரும்பி வந்துட்டார். இதுவும் ஒரு கனடா சம்பந்தமான விஷயம் தான்டா. இது ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னா, என்னுடைய புலம்பெயர் உறவுகள் வந்து பல பேர் வந்து எங்களோட நாட்டுல வந்து உறவுகளை வந்து என்ன சொல்ற தவிக்க விட்டுட்டு இருக்காங்க. அதாவது அவங்க போய் அங்க அவங்களுக்கே இன்னும் கார்டு கிடைக்கல, சில பேர் கார்டு கிடைச்சிருக்கும், கார்டு கிடைக்காத ஆட்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அது வந்து புரிம்பா வேறு ஒரு காணொலியாக்கப்படும். வெளிநாடு என்று சொல்றது உண்மையிலேயே வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி சொகுசான வாழ்க்கை இல்லை. இங்கிருந்து போற எல்லாருமே வந்து எத்தனையோ லட்சங்களை கோடிகளை காசுகளை வந்து செலவழிச்சு போனாலும் அங்க வந்து அவங்க அந்த காசுகளை வந்து ஒரு வருஷத்துல உழைச்சிடலாம்னு சொல்ல முடியாதுடா. அந்த காசை வந்து திரும்ப ஒரு வருஷத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய என்று சொல்லல. அது என்று சொன்னா, இங்க கடன் பட்டுட்டு போன வட்டி காசு ஒரு பக்கம் கட்டிட்டு முடியல, அதுக்கு கடன் பட்ட காசுகள் என்று சொல்லி அங்க அவங்களோட செலவுகள் என்று சொல்லி எக்கச்சக்கமான செலவுகள் வந்து ஒன்றா சேர்ந்து அவங்க படுற பாடு வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன? கண்டிப்பா என்று சொல்லி இன்றைக்கு வீடியோல வந்து நாங்க பார்க்க போற என்ன விஷயம் என்று சொன்னால், இன்றைக்கு எத்தனையோ புலம்பெயர் தமிழர்களும் சரி, புலம்பெயர் மக்களும் சரி, வெளிநாடுகள்ல வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. அவங்களுடைய காசுகள் வந்து அவங்க எப்படி உழைக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளிநாடுன்னு சொன்னா தனியா குளிர்காலம் மட்டும் இல்லை, அங்க வந்து வெயில் காலமும் இருக்கு, காற்றும் பெறும் மழையும் பெறும். கிட்டத்தட்ட இலங்கைய மாதிரி தான். அதாவது இலங்கைய மாதிரி இல்ல, அங்க குளிர் வந்தா குளிர் தான்டாப்பா, தாங்க இல்லாத குளிர். அதே மாதிரி வெயிலும் வந்தா வெயில் தான், எல்லாமே நோட்பிடிதான், எல்லாரும் நோட்பிடிதான். இப்ப இலங்கைய மாதிரி இப்ப விடிய வெயில் அந்த கதை இல்ல, வந்தா ஒரே வந்ததுதான், தாங்க இல்லாது 8 மணிக்கும் வெயில் அடிக்கும். அதுவும் இப்ப வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா சீசன் வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி, குளிர் சீசன் இருக்கு, வெயில் சீசன் இருக்கு. வெளியில வெளிக்கிடவே இல்லாது அந்த அளவுக்கு வந்து இப்ப இந்த டைம்லாம் அப்படிதான்டா, சரியான வெயில் காலம் இப்பத்திய காலம் எல்லாம் வெளிநாடுகள்லயும் சரி. நீ என்ன நினைக்கிற வெளிநாட்டை பத்தி? வெளிநாட்டை பற்றி எப்படி சொல்ற? இங்க இருந்து நிறைய பேர் எவ்வளவு கட் பண்ணியோட வந்துட்டு போவாங்க. அங்க போய் நல்ல மாதிரி உழைச்சி எங்களுடைய ஃபேமிலிகளை ஒன்றாக சேர்த்து எல்லாருமே நல்லா இருக்கும்னு சொல்லி எவ்வளவு பாடுபட்டு வேலை செய்வாங்கன்னு. அதுக்காண்டி நிறைய பேர் ட்ரை பண்ணியும் திரும்ப வந்தார்களும் கூட பேர் இருக்காங்கன்னு. இப்ப பார்க்க போனா இந்த ஒரு வீடியோ வந்து எடுக்கிறதுக்கான நோக்கம் வந்து ஒரு பிரச்சனை உண்டுன்னு. அத வந்து ஜான்சன் அண்ணாக்கு நேற்றைய தினமா வந்து எனக்கு நேற்றைய தினம் வந்து ஒரு கோல் உண்டு. நேற்றைய தினம் கோல் வந்தது. அதுக்கு முன்னும் எனக்கு பல அனுபவங்கள் வந்திருக்கு நான் செய்த வேலைகள் ஊடாக. கண்டிப்பா. அப்ப அதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இந்த காணொலிக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறேன்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். வீடியோட கடைசியில புதுசா வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் வந்து எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு காணொலிக்குள்ள போகலாம். எல்லா எவிடன்ஸுமே இருக்கு. ஸோ ஒரு சில எவிடன்ஸை வந்து நான் உங்களுக்கு பிளே பண்ணி காட்டுவேன். என்ன எவிடன்ஸ் இருக்கு நீங்க நம்பத்தான் வேணும். மற்ற நான் கதையா சொன்னாலும் நம்புவீங்க, இருந்தாலும் ஒரு ஆதாரமாக நான் உங்களுக்கு வந்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு பல மக்கள் வந்து பல நபர்கள் வந்து புலம்பெயர் நாடுகளில் வந்து இருந்து அவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசை வந்து மிச்சப்படுத்தி பார்ட் டைமா வேலைக்கு போய் அடிஷ்னலா வேலைக்கு போய் ஏதேதோ எல்லாம் கஷ்டப்பட்டு குளிர் காஞ்சி வெயில் காஞ்சி காத்து மலைக்கல அவங்களுடைய ஒரு அவங்களும் என்ன சொல்றது பெருசா சாப்பிடாம அவங்க சாப்பிட்றத வந்து கட்டுப்படுத்தி அந்த காசுல சேமிச்சு வச்சு அவங்களுடைய உறவுகளை வந்து இலங்கையில் உள்ள அவங்களுடைய உறவுகளை வந்து அவங்களோட வந்து எடுக்கிறதுக்காக ஸ்பான்சர் பண்ணி எடுக்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு அவங்களோட காசுகளை வந்து சேர்த்து வச்சிருப்பீங்க. ஆனா நீங்க விடுற ஒரு பிழை என்னன்னு சொன்னா,
தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக வந்து இப்ப உதாரணத்துக்கு ஜதுவை கொண்டு நான் ஜதுவ ஒரு ஏஜென்சி என்று சொன்னா ஜது எனக்கு தெரியும். ஆனா அவர் வந்து அங்க ஒன்றுமே பதிவு செஞ்சிருக்க மாட்டார் அவருடைய நிறுவனங்களை வந்து. ஆனா அவர் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்புற ஒரு ஆளா இருப்பார். அவரை நம்பி ஒரு முழு காசையும் நீங்க அவருடைய கையில வந்து ஃபுல்லா கொடுப்பீங்க. கிட்டத்தட்ட 80 லட்சம் 70 லட்சம் 1 கோடிக்கு மேல கொடுப்பீங்க. கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வார் ஜது? காசெல்லாம் சூட்டின்னு ஓடிடுவார். அப்ப அப்படியே ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த விஷயம். அதுக்காக ஜது வந்து அப்படி செய்யறேன் இல்லை. உண்மையிலேயே கடந்த காலங்கள்ல வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு நபருக்கு வந்து நடந்த விஷயம் என்னன்னு சொன்னா, அவருடைய அண்ணா வந்து கனடாவில வந்து வசிக்கிறார். அவருடைய தம்பி வந்து யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில வந்து இருக்கிறார். அவங்க குடும்பம் வந்து அவங்களுடைய அண்ணா வந்து கன நாள் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு அவங்களுடைய குடும்பத்தை எப்படியாவது தன்னோட எடுக்கணும் என்று சொல்லி ஒரு ஏஜென்சி அது முகவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எப்படி என்று சொன்னால் சமூக வலைத்தளங்கள் ஊடாக. இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து வாட்ஸ்அப்ல எதை பற்றி கழிச்சாலும் அதை பற்றி உடனே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உண்டு. வாட்ஸ்அப்லயோ இல்லாட்டி டிக்டாக்லயோ யூடியூப்லயோ வந்து இல்லாட்டி கூகுள் குரோம்லயோ வந்து காட்டும். அதாவது இப்ப எல்லாம் வந்து ஏஐ டெக்னாலஜியை வந்து பாவிக்கிறாங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க எல்லாம். நீங்க எதை பற்றி கூட கழிக்கிறீங்களோ அதை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க கவனிச்சு பாருங்க. இப்ப நீங்க இன்றைக்கு வந்து ஒரு சப்பாத்தை பற்றி ஒரு பல நபர்களோட கழிக்கிறீங்கன்னு சொன்னா வாட்ஸ்அப் மெசேஜ்ல அதை பற்றி போட்டோ பாக்குறீங்கன்னு சொன்னா இல்லாட்டி நோமலா போனை வச்சுக்கொண்டு ஒரு 5-6 பேரோட சப்பாத்தை பற்றி கதைக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு ஷூ ஒன்று வாங்க கதைக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு பிறகு நீங்க போன் ஆன் பண்ணி ஒரு சோசியல் மீடியாக்குள்ள வந்து தட்டிட்டு போகும்போது அந்த சப்பாத்தை பற்றின போட்டோக்கள் தான் உங்களுக்கு கூட வரும். விளங்குது? அந்த சப்பாத்தை பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் உங்களுக்கு கூட வந்துட்டு இருக்கும். ஏன்னு சொன்னா உங்களை வந்து இந்த டேட்டா பேஸ் ஒன்று வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அது வந்து எங்களை அறியாமலே வந்து எங்களுடைய டேட்டா பேஸை வந்து நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் வந்து இந்த விளம்பரதாரர்களுக்கு வந்து. அதே போல இந்த விளம்பரங்கள்ல வந்து முக்கியமா அந்த ஆன்லைன் விளம்பரங்கள்ல வந்து இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டுக்கு 5 நாட்கள் அனுப்பப்படும், நம்பகமான வேலை என்று சொல்லி பல ஆட்கள் வந்து போலியான கணக்குகளை வந்து திறந்து அவங்க வந்து ஒரிஜினல் மாதிரியே கிரியேட் பண்ணி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதை வந்து அவங்க கொஞ்சம் காசு கட்டி பூஸ்ட் பண்ணி விளம்பரங்கள் செய்யறாங்க. டிக்டாக்ல, யூடியூப்ல, ஃபேஸ்புக்லன்னு சொல்லி விளம்பரங்கள் செய்யறாங்க. ஒரு சில நபர்கள் வந்து ஊருக்குள்ளே நடமாடுறாங்க. என்ன ஊருக்குள்ளே நடமாடுறாங்க வந்து இது வந்து யாரையும் வந்து தனிப்பட குறிப்பிட்டு தாக்கவில்லை. ஒரு சில நபர்கள் மட்டும்தான், அப்படியான நபர்களுக்கு மட்டும்தான் இது வந்து தாக்கம் செலுத்தும். அப்படியான நபர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இப்ப இந்த பொடியனுக்கு வந்து இதாவது இந்த நபருக்கு வந்து அவருடைய அண்ணா வந்து இந்த நபர் இந்த தம்பியை வந்து எப்படியாச்சும் வெளிநாட்டுக்கு எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆன்லைன் முகவரோட வந்து தொடர்பு கொண்டு இப்படி என்னுடைய தம்பி எடுக்கணும் என்று சொல்லி விசா போட்டு என்ன விசா யூரோப்புக்கு வந்து விசா ஒன்று போடணும்னு சொல்லி கதைக்க அவர் சொல்லிக்கிறார் 5 நாள்ல வந்து நாங்க விசா போட்டு தரோம், எங்களால முடியும். இன்றைக்கு நாங்க வந்து 2 பேர் 3 பேர் அனுப்புறோம், நாளைக்கு இன்னும் ஒரு 5 பேர் அனுப்பலாம்னு சொல்லி அந்த அந்நாட்டை வந்து இந்த ஆன்லைன் விளம்பரதாரர்கள் வந்து கிட்டத்தட்ட 4000 யூரோ, இலங்கை காசுக்கு 12,50,000 கிட்ட வந்திருக்கு அந்த காசு. அதே போல 2 நபர்கள் வந்து ஒரு நபருக்கு 4000 யூரோ படி 2 நபர்கள் வந்து அனுப்பி இருக்கிறாங்க 8000 யூரோ மொத்தம். அவ யோசிச்சுப்பார் 12,50,000 கிட்ட வருதான் 4000 யூரோ இலங்கை காசுக்கு. அவர் வந்து அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காசு அனுப்பி இருப்பார். இதுல நடந்த தில்லாலங்கடி வேலை என்னன்னு சொன்னால் காசை வந்து கையில வாங்கிட்டு கொழும்புக்கு வர சொல்லியிருக்கிறாங்க வந்து அந்த ஏஜென்சி வந்து. அதாவது சனிக்கிழமை தான் பஸ் வர சொல்லியிருக்கிறாங்க எங்களோட ஆபீஸுக்கு வாங்கன்னு சொல்லி. அங்கதான் அவன் மைண்டு வந்து வேலை செய்யுது. அப்ப இவங்க வந்து சனிக்கிழமை பஸ் ஏறி கொழும்புக்கு போயிருக்காங்க, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஃபிளைட் என்று சொல்லி. சனிக்கிழமை பஸ் ஏறி போனால் ஞாயிற்றுக்கிழமை அவங்களோட எங்களோட ஆஃபீஸ் சொல்லி ஒரு லொக்கேஷன் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த லொக்கேஷனுக்கு போனா அந்த ஆஃபீஸ் வந்து பூட்டு. பட் அது வந்து ஒரு ஏஜென்சி கம்பெனி தான் சொல்றாங்க. ஒரு கடை தான் அது இருக்கு, ஒரு ஆஃபீஸ் ஒன்று தான் இருக்கு. ஆனா கொழும்புல அநேகமா பாத்தீங்கன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை கடையெல்லாம் பூட்டு. விளங்குதா? அது அவங்களோட கடையும் இல்ல. அந்த லொகேஷனை போட்டு வந்து அவங்களோட என்ன சொல்றோம் ஒரு நம்பிக்கை படுத்துற ஒரு ட்ரஸ்ட் ஒன்றை கொடுக்கறதுக்காக இந்த கடைக்கு முன்னுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எங்கன்னா இந்த கொழும்புல போய் வாங்கிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை. அண்ணா கடையெல்லாம் பூட்டு, ஆஃபீஸ் பூட்டு, நாங்க வந்து வாங்கிட்டோம்னு சொல்ல அந்த முகவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கு எங்கட கடை பூட்டு, ஞாயிற்றுக்கிழமை தானே போயா தானே, ஸோ நாங்க சொல்ற ரூம்ல போய் தங்குங்கன்னு சொல்லி. அதே மாதிரி இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, நீர்கொழும்புல வந்து ஒரு ரூம் ஒன்று எடுத்திருக்கிறாங்க. அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, நீர்கொழும்புல போய் ரூம் ஒன்று எடுத்து அந்த ஏஜென்சி சொன்ன மாதிரி ரூம்ல போய் தங்கி இருக்கிறாங்க. தங்கிட்டு அடுத்த நாள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கார்ல வந்து அந்த முகவர் வந்து அந்த முகவரோட போட்டோக்கள் எல்லாம் இருக்கு, அதை வந்து சமூக வலைத்தளத்துல காட்ட தேவையில்லை, நீங்க வந்து இதை புரிஞ்சு கொண்டா சரி. இந்த விஷயங்களை வந்து கார்ல வந்து ஒரு போலியான விசா ஒன்றை காட்டியிருக்கிறார். அதுவும் அவர் கையில வந்து கொடுக்கல. இப்ப வந்து போலியான விசாக்கள் வந்து செய்யலாம், அது ஸ்டிக்கர் பேட்டர்ன் எல்லாம் அப்படியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, யாருக்கும் வந்து செய்யலாம் கொஞ்சம் காசு கொடுத்தா.
அப்ப அப்படியான ஒரு போலியான விசா ஒன்று வந்து காட்டியிருக்கிறாங்க. உங்களுடைய விசா வந்து கிடைச்சிட்டுன்னு சொல்லி. அது என்ன விசான்னு சொன்னா அர்மேனியா விசான்னு சொல்லி. எனக்கு இப்படி தெரியல. அர்மேனியா விசான்னு சொல்லி அந்த விசா வந்து இலங்கையிலே இல்லையா, இலங்கைக்கு இல்லைன்னு தான் அந்த நபர் சொன்னார். வந்து அந்த விசாவை காட்டிட்டு உங்களோட விசா வந்துட்டுன்னு சொல்லி திங்கட்கிழமை மார்னிங் 8 மணிக்கு கட்டுநாயக்க ஏர்போர்ட்டுக்கு வேற சொல்லியிருக்காங்க 2 பேரும். கடும் விளையாடுதான். அப்ப இவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, எல்லாம் பொலிக்கிட்டா ஷூ எல்லாம் மாட்டிச்சிட்டு சந்தோஷம் தானே, சந்தோஷம் தான்டாப்பா. விசா வந்துட்டு யூரோப்புக்கு போக போறாங்கன்ற 2 பொடியலும் குடும்பத்தோட ஷூ எல்லாம் மாட்டிச்சு சப்பாத்தெல்லாம் கொழுவி பொடியன் எனக்கும் கொள்ளடிக்குதா அண்ணா போக போறேன்னு இப்படின்னு சொல்லிட்டு அப்ப நானும் சரிடா தம்பி போட்டு விட்டாச்சு. கட்டுநாயக்க ஏர்போர்ட்டுக்கு விடிய 8 மணிக்கு போகக்குள்ள அந்த 2000 யூரோ முதல் கொடுத்துருக்காங்க. மிச்ச 2000 யூரோ வந்து இவங்க ஏர்போர்ட்டுக்கு முன்னுக்கு வச்சு வாங்கியிருக்கிறாங்க. 2000 யூரோ இதுல தாங்க உங்களோட பாஸ்போர்ட் உள்ளுக்க கொடுத்து உங்க அதை வந்து அப்ரூவல் பண்ணணும். ஏன்னா நீங்க அங்க போன பிறகு லோயர் ஃபீஸ் அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4000 யூரோ வந்து ஏர்போர்ட்லயே வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு விடிய 8 மணிக்கு அதில் நிறுத்திட்டு இந்தா போயிட்டு வரோம்னு சொல்லி போனவங்க தான். அதுக்கு பிறகு காணையில எப்படி அப்போ இவங்க வந்து இருந்து பார்த்துருக்குறாங்க. 8 மணி 9 மணி ஆயிட்டு, 9 மணி 10 மணி ஆயிட்டு, 11 மணி கடைசி 6 மணிக்கு தான் இவங்க என்ன செய்யறன்னு தெரியாம அவங்க இருந்த இடத்துக்கு போய் ரூமுக்கு போயிருக்காங்க. போன் எல்லாமே ஆஃப் ஆயிட்டு, அவங்களோட போன் எல்லாமே ஆஃப் ஆயிட்டு, காசு கொடுத்தது கையில, ஏஜென்சி என்று சொன்ன ஆஃபீஸ் வந்து ஒரு பொய்யான ஆஃபீஸ், அவங்களோட ஐடி கார்டு எல்லாம் ஒரு பொய்யான ஐடி கார்டு வந்து இப்போ அவங்க ரூமுக்கு போயிட்டு கால் பண்ணினா கால் பண்றதுல சொல்றாங்க நீ ரூமை விட்டு இப்பயே வெளியில போ, இல்லாட்டி உனக்கு என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாது. அதாவது ஒரு கொலை மிரட்டல் உண்டு. அவங்க வந்து காசை எங்களுக்கு போக தேவை, நீங்க காசை திரும்ப தாங்கன்னு சொல்ல, நீ இருக்கிற ரூம் இந்த ரூம்ல தான் இருக்கிற, நீ இப்ப என்ன செஞ்சு கொண்டு இருக்கிற, இத்தனை ரூம்ல டிக்கெட் புக் பண்ணிக்கிற 2 ரூம் உண்டு. ரெண்டாவது ஒரு விரட்டுற துணி மாதிரி, ஒரு அச்சுறுத்தும் துணி மாதிரி விரட்டிக்கிறாங்க. அப்ப இவங்களும் வந்து ஒரு சுபாவ குணம், ஒரு பயந்த சுபாவம் கொண்டவங்க குடும்பத்துல. அம்மா வந்து ஜதுவ போல ஒரு சுபாவம் கொண்டவங்க. அப்ப அம்மா தங்கச்சின்னு சொல்லி வழி அனுப்ப போறது குடும்பம் உண்டு. அப்ப இவங்க தங்க உயிருக்கு பயந்து மீண்டும் இங்க வந்துட்டாங்க. இது சம்பந்தமா வந்து கம்ப்ளைண்ட்டும் போலீஸ்ல வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பதிவு செய்தாலும் வந்து அதுலேயும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கு வந்து நிறைய மோசடி செய்யும் நபர்கள் வந்து அவங்களுடைய வங்கி கணக்குகள் வந்து யாராவது ஒரு இறந்த நபரின் வங்கி கணக்கை தான் யூஸ் பண்றாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சம் சொல்லி தான் எடுப்பாங்க அந்த அக்கௌண்ட்ல வந்து. நாளைக்கு வந்து என்ட்ரி போட்டுட்டு போய் போலீஸ்ல என்ட்ரி கொடுத்து தேடிட்டு போனா அந்த அக்கௌண்ட் வந்து யாரோ ஒரு இறந்த நபரின் அல்லது இலங்கையிலே இல்லாத ஒரு நபரின் அக்கௌண்ட் நம்பரா தான் அது இருக்கும். அப்படிதான் இப்பத்திய காலத்துல மோசடிகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. அப்ப அந்த பொடியின் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொண்டு போட்டு வேண்டாம். அவன் தான் சொன்னான், ஒரு தெரியாத ஆக்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. என்ன இப்ப நான் கூட காய்ச்சிட்டு அதான் அந்த அந்த அண்ணாண்ட மனசை பாத்தீங்களா, வந்து வேற ஒரு வந்து ஏமாறக்கூடாது. இப்ப நான் இதை சொல்லி கொண்டு இந்த டைம்ல கூட எத்தனையோ பேர் நீங்க ஏஜென்சி காசை கொடுத்துட்டு ஏமாந்துருப்பீங்க, தெரிஞ்சவங்களை கொடுத்து காசை ஏமாந்துருப்பீங்க. இன்றைக்கு முகநூல்ல வந்து பார்த்து காசை கொடுத்து ஏமாந்தவங்களை விட சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு காசை கொடுத்து ஏமாந்தாக்கள் தான் நிறைய பேர். என்ன சொல்றேன், அந்த பொடியின் வயசுல கூட போடுவோம். முதல்ல ஏமாத்துறவங்கன்னா முதலாவது இதுகள்ல போடுவாங்க, டிக்டாக்ல போடுவாங்க. இப்போ அது ரொமனியாவுக்கு நாங்க ஏத்துறோம், அங்க இருந்து இங்க ஏத்துறோம், ரெயினப்புறம் காசு கண்டு முதல்ல அது போடுவாங்க. ரெயினப்புறம் காசு கண்டா உடனே நாங்க ரெயினப்புறம் காசு கண்டா நாங்க இவர்கிட்ட போடலாம், முதல்ல அதை ஏமாந்திடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்க வாங்க இங்க வாங்கன்னு சொன்ன பிறகு 5 நாள் அலையத்த போறோம்னு சொல்லுவாங்க. காசு கொண்டு வந்து அங்க வைங்க இங்க வைங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. சொன்ன உடனே நாங்க ஏமாந்துருவோம்னா எனக்கெல்லாம் இப்படி முதலாவது இறங்கினோன்னா காசு சொன்னோடனே நான் முதலாவது ஏமாந்துட்டேன். திருப்பி சொன்னாங்க ரூமுக்கு காசை வச்சிருங்கன்னு சொன்னாங்க. இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இதா இருந்துச்சு. திருப்பி டிக்கெட் இல்லாமனா அந்த டம்மி டிக்கெட்டுகள் தெரிந்து நான் போடலாம், டம்மி டிக்கெட்டு போடுவாங்க. ஸ்டிக்கர் எல்லாம் டம்மி ஸ்டிக்கர்கள் இருக்கு, விசாரிச்ச ஸ்டிக்கர்கள் ஒட்டி போட்டு அப்படியோ ஏமாத்தி விடுவாங்க. இதுல என்னது மக்களுக்கு சொல்லணும்னா மக்கள் எல்லாம் பார்த்து ஏதாச்சும் செய்யணும்னா இதுல இதாகாம தெரிஞ்ச ஆக்கள் மூலமா போறது நல்லவனா, இப்படி சும்மா பேஸ்புக் மூலமா டிக்டாக் மூலமா போறதெல்லாம் சரிறானா? ஏண்டா சரியான வேலை செய்யறவன்னா அப்படி பேஸ்புக் டிக்டாக்ல எல்லாம் தன்னை ஃபேமஸ் ஆக்கி கொண்டு நிக்க மாட்டானா? உண்மையில அந்த நபர்ன்ற வந்து ஆதங்கம் வந்து விளங்குது. கிட்டத்தட்ட 4000 யூரோன்றது வந்து சும்மா காசு இல்லை. அந்த 4000 யூரோ வந்து உழைக்கிறதுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அவங்க அண்ணா புலம்பெயர் நாட்டுல வந்து. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு உறவுகளுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த போய் இறங்கின பிறகு காசு, போய் இறங்கின பிறகு அங்க நீங்க காசு தரலாம்னு சொல்லி முதல் விளம்பரங்கள் போடுவாங்க. இந்த நான் இந்த மாதிரி, அதாவது இந்த தம்பி சொன்ன மாதிரி போய் இறங்கின பிறகு காசுன்னு சொல்லி விளம்பரங்கள் போடுவாங்க. அதை நம்பிட்டு நீங்களும் போய் இறங்கின பிறகு தானே காசு
ரெண்டு நம்பிக்கையான ஆக்கள் தான் போய் கதைப்பீங்கள். அவங்க ஒரு கிழமை வச்சு இழுத்து அடிப்பாங்க. அந்த அவர் அனுப்புறோம் இவர் அனுப்புறோம் சொல்லி உங்களுக்கு முன்னுக்கு சும்மா காட்டுவாங்க. அவர் அனுப்பியாச்சு இவர் அனுப்பியான்னு சொல்லி உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த டாக்குமெண்ட் சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு கிழமை வீக்ல வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வருவாங்க அவங்க. அப்ப உங்களுக்கு வந்து அவங்கள ஒரு நம்பிக்கை ஆயிடும். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க உங்களோட ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று இருக்கு, இந்த டாக்குமெண்ட்ஸ் இப்படி பிரச்சனை, இதுக்கு ஒரு சின்ன பேமெண்ட் ஒன்று பண்ணணும், அங்க போனா லோயரை வந்து நாங்களே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி விடுவோம், அதுக்கு ஒரு சின்ன பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லி இங்கேயே அந்த 4000 யூரோ 8000 யூரோன்னு சொல்லி வாங்கிடுவாங்க. வாங்கினோடனே உங்களுக்கு வந்து கான்டாக்ட் இருக்காது. ஆனா இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அவங்க வந்து ஒரு பொம்புல, இப்ப இந்த தம்பி மாத்திரம் வந்து ஒரு இளம் பொம்புல, ஒரு 28 வயசு வரும், நல்ல ஒரு வடிவான ஒரு ஆள் உண்டு. அதே மாதிரி போட்டோ இருக்குது வந்து இதுல வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து எந்த ஒரு கல்வராக இருந்தாலும் வந்து அவங்களோட புகைப்படங்களை வந்து காட்ட முடியாது. அது வந்து தண்டனைக்குரிய குற்றம் வந்து. அப்ப என்னன்னு சொன்னா அவங்க ஒரு பொம்புல வந்து போட்டோஸ் வந்து இருக்கு, போலீஸ் என்ட்ரியில் கொடுத்துருக்கு. உறவுகளுக்கு வந்து நாங்க சொல்லிக்கொள்ள விரும்புறது, நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, உங்களுடைய காசுகளை வந்து உங்களுடைய ஒவ்வொரு உழைப்புலையும் வந்து உழைக்கிற காசு வந்து பெருமதியானது. உங்களுடைய உறவுகள் வந்து இலங்கையில் இருந்து அவங்கள வந்து உங்களோட எடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கு மனைவி எடுக்கணும், பிள்ளை எடுக்கணும், அம்மா எடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. இப்படியான நீங்க வந்து சரியான ஒரு வழியை தேர்ந்தெடுங்க. இன்றைக்கு ஆன்லைன்ல இன்றைக்கு ஒரு விளம்பரத்தை பார்த்து அந்த விளம்பரத்துக்கு கண்டக்ட் பண்ணி அதுக்கு நீங்க காசை போட்டு ஏமாறுறதை விட நீங்க சரியான ஒரு ஏஜென்சி, அவர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கா, அவரோட வந்து பதிவு வந்து உண்மையானதா, இலங்கை அரசாங்கத்தோட வந்து அவருடைய பதிவு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கா, எத்தனை வருட காலமாக அவருடைய நிறுவனம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு, இன்றைக்கு எத்தனை பேரை வந்து அனுப்பியிருக்காங்க, அவருடைய இடங்கள் எங்க இருக்கு, அவங்களோட பிரான்ச்சஸ் எங்க இருக்கு, அவங்களுக்கும் என்ன சொல்றது எம்பசிக்கும் வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கா சொல்லி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சு வைக்கணும். நீங்க 100க்கு 100% எல்லாத்தையும் அறிந்த பின்பு நீங்கள் உங்களுடைய பணங்களை வந்து செலுத்தி வெளிநாட்டுக்கு வந்து பயணங்களை மேற்கொள்றது வந்து மிக்க நல்லது. எடுத்த உடனே அவங்களுடைய வாய்ப்பேச்சுகளை நம்பி அவங்க காட்டுற போலி விசாக்களை நம்பி உங்களோட பேர்ல உங்களுக்கு அடிச்சிருவாங்க விசா இந்த பாருங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டையும் பிடிங்கி வச்சுட்டு ஆக்களையும் காணாது. கிட்டடியில ஒரு விஷயம் நடந்தது என்னன்னு சொன்னால் ரொமேனியாவுக்கு அனுப்புறேன்னு சொல்லி இந்த உக்ரைன் சண்டைக்கு அனுப்பிவிட்டான் பிடிச்சி யாழ்ப்பாணத்துல தான் நீங்க அனைவரும் வந்து செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. அந்த நபரை வந்து ரொமேனியா நாட்டுக்கு வந்து வேலை வாய்ப்புக்காக அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த நபரை வந்து ட்ராப் ஃபிளைட்ல தான் நீங்க போகலாம்னு சொல்லிட்டு உக்ரைன் சண்டையில கொண்டு போய் இறக்கி விட்டு அந்த நபருக்கு யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்து சண்டையில இறக்கி விட்டாச்சு. பேக் சப்போர்ட்டுக்கு, ஆர்மியில வந்து பேக் சப்போர்ட்டு உக்ரைன்ல கொண்டு போய் அவர் வந்து கடைசியா அழுது கதைச்சு வீடியோக்குள்ள வந்து சமூக வலைதளங்கள்ல போட்டு தான் அந்த நபரை வந்து தெரிய வந்தது. இன்னும் ஒரு பிள்ளை வந்து யாழ்ப்பாண யுவதி வந்து பேர் சொல்ல குறிப்பிட விரும்பல, அந்த ஆதாரம் என்னட்டு இருக்கு. அந்த யுவதியை வந்து கனடாக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ட்ராப் ஃபிளைட்ல தான் போகணும்னு சொல்லி அந்த பிள்ளையை கொண்டு போய் சவுதியில வந்து இறக்கி அந்த பிள்ளைக்கு வந்து பாலியல் ரீதியான தொல்லைகள் எல்லாம் கொடுத்து அந்த பிள்ளைகளை வந்து துன்புறுத்தி அந்த பிள்ளை வந்து மீண்டும் இலங்கைக்கு வந்த செய்தியும் இருக்கு. அது வந்து போலீஸ்ல வந்து முறைப்படம் அந்த பிள்ளை வந்து போட்டிருக்குது. அப்படி உங்களுடைய பணங்களை வந்து கொடுக்கும் போது உங்களோட உயிரையும் தான் நீங்க கொடுக்குறீங்க. நாளைக்கு நீங்க வந்து திரும்பி கேட்டு அங்க இருந்து வர முடியுமோ தெரியாது அவங்களோட உயிரோட. அதாவது நீங்க செய்யற விஷயங்களை சரியா யோசிச்சு பாருங்க. இது போலும் மேலும் மேலும் பல பயனுள்ள தகவல்கள், சட்ட ரீதியான தகவல்களை வந்து உங்களுக்கு நான் வழங்க காத்திருக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். இதற்கு கருத்துகள் வந்து உங்களுக்கு எதுவும் தெரிவிக்கணும்னு சொன்னா தெரிவிங்கள். அப்படி உங்களுக்கு வந்து லீகலா ஏதாவது தேவைன்னு சொன்னா கமெண்ட்ல பண்ணுங்க. புதுசா இந்த வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னுடைய சேனலுக்கு ஒரு ஆதரவு வந்து தாருங்க. லேசில எல்லாரும் நம்பாம விட்டா ஓகே. லேசில வந்து யாரையுமே நம்பாதீங்க, அதை மட்டும் தான் சொல்லுவேன். உங்களுடைய உழைத்த பணம் வந்து உங்களுக்கு தான். உண்மையில எனக்கும் ஒரு ஆசை இருக்குமே, என்னுடைய அம்மாவை எடுக்கணும், அப்பாவை எடுக்கணும், அப்ப அதே மாதிரி இருக்கணும், நல்ல மாதிரி இருக்கணும். அதே ஒரு குறுகிய நாட்கள் எடுக்கணும்னு சொன்னோன்னா ஒரு ஆசையில வந்து அவங்களை காசை போட்டு விடுறது. இவங்களையும் புள்ள சொல்லலாம், அது என்ன லேசில அது சொல்லல என்ன சொன்னா அவங்க வந்து எல்லாமே ஒரு விதி. ஏன்னா அவங்க வந்து உண்மையை மாதிரியே காட்டுவாங்க, ஒரு ஒரிஜினல் மாதிரியே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுவாங்க, செஞ்சாச்சு காசை போடுங்கன்னு சொல்லி. சோ கவனமா இருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிந்தா கட்டாயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி தொடர்ந்து உங்களை ஆதரவை தாருங்கள். இனி மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நான் ஜான்சன்.